ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 1 மெமரி போயம் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ஹீரோன்னு இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா அப்பாவை தான் சொல்கிறாங்க. அவர் இப்படிலாம் அவங்க அப்பா அவரை பார்த்துக்கிட்டாரு, ஏன் அவர் ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்கிறாங்கங்கிறது தான் இந்த போயம். இதில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, when I was a baby you would hold me in your arms. நான் குழந்தையாக இருக்கக்குள்ள நீங்கள் உங்களுடைய ஆர்ம்ஸ்னால் கைகளில் என்னை தழுவி இருப்பீங்க, இல்லை பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம்னா என்னன்னா துன்பங்கள்லேருந்து என்ன பாதுகாத்திருக்கீங்க. அப்போ நான் எதை ஃபீல் பண்ணேன்னா உங்களுடைய லவ்வையும் டெண்டர்னஸ், அது ஒரு இரக்கமான அன்பு, அதை நான் ஃபீல் பண்ணேன். எப்போ ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் என்னை துன்பங்கள்லேருந்து பாதுகாக்க கொள்ளலாம் ஐ ஃபெல்ட் த லவ், ஒரு விதமான அன்பையும் அந்த இரக்கமான அன்பையும் நான் உங்கள்கிட்ட இருந்து பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக, ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் see. நான் உங்களுடைய கண்களில் உங்கள் கண்களை நான் பார்த்துருக்கேன். அந்த கண்ணோடைய இதில் எப்படி இருக்குதுன்னா, ஆல் த லவ் ஐ வுட் see, எல்லா வகையான லவ்வையும் நான் உங்களுடைய கண்களில் என்னால் பார்க்க முடியுது. ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, நான் ஏன் இவ்வளோ லக்கியாக இருக்கேன். ஏன் அவங்க லக்கியாக இருக்காங்கன்னா, யூ வேர் த டேட் சூசன் ஃபார் மீ. நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும், அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர் லவ். அப்பாவுடைய லவ்வில் ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். அதாவது சீம்ஸ், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் சென்ட் டு மீ, என்னை எங்கேயோ அனுப்புது. எங்கே அனுப்புதுன்னா, ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ், என்னை மேலே ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப சந்தோஷத்தில் பறக்காத, அந்த மாதிரி இருக்குது அவருக்கு. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்டிங் ஃபார் அவர் வெரி லாங் டைம். நம்ம லவ் முடியவே முடியாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. எவர் லாஸ்டிங்னா வெரி லாங் டைம், ரொம்ப காலத்துக்கு தொடர போகிறது நம்ம லவ். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, அதாவது அவர் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோனா, உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறது என்னென்னா, அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், நம்ம லவ் ரொம்ப நாள் தொடரப்போகுது. தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா சொல்லணும்னு வாண்டட்னா நான் விருப்பப்படுறேன், டெல் யூ ஸோனா உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறது என்னென்னா, தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, when I was a baby you would hold me in your arms, நீங்கள் உங்கள் கைகளில் என்னை தழுவிருக்கலாம். I felt the love and tenderness keeping me safe and harm. ரெண்டாவது 2 லைன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை துன்பத்தில் இருந்தெல்லாம் பாதுகாக்கக்குள்ள ஐ ஃபெல்ட் லவ்வும் ஒரு டெண்டர்னஸ்ஸும் எனக்கு கிடச்சிது. ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் see. உங்களுடைய கண்களை பார்க்கக்குள்ள எனக்கு எல்லா விதமான லவ்வும் கிடச்சிது. ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, யூ வேர் த டேட் சூசன் ஃபார் மீ. நான் ஏன் இவ்வளோ லக்கியாக இருக்கேன், நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சது, அப்போ நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர்ஸ் லவ்வில் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குது. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். அது ஏதோ என்ன உயரமான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறது என்னென்னா, நம்ம லவ் ரொம்ப நாள் தொடரும். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த லைனில் உள்ள இதெல்லாம் பார்த்தோன்னா, ஃபைண்ட் த லைன் ஃப்ரம் த போயம் டு மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ அண்ட் ரைட் இட் இன் த blank. ஹி ஆல்வேஸ் சேவ் மீ ஃப்ரம் ஹார்ம். அவங்க அப்பா என்னை துன்பத்திலேருந்து பாதுகாத்திருக்காங்க. அந்த லைன் எது, கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், இந்த லைன் தான் அந்த லைன். அப்போ எத்தனாவது லைன் எழுத போகணுன்னா, நீங்கள் 4th லைன் தான் ஃபஸ்ட்டு ஒன்னோடைய இது எழுதணும். ஐ எம் ஸோ லக்கி டு கெட் யூ, அதை இங்கே எப்படி சொல்லியிருப்பாங்க, ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி.
இந்த லைன் தான் வந்து செகண்ட் இதுக்கான அர்த்தம். அடுத்ததாக 3வது, த அஃபெக்ஷன் பிட்வீன் அஸ் ஹேஸ் நோ எண்ட். நம்மளுடைய லவ் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது அவருக்கு. அதுக்கு என்ன சொன்னார், அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். இதுதான் அந்த இது. ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்னது, ஹி ஆல்வேஸ் சேவ் மீ ஃப்ரம் ஹார்ம்க்கு கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அடுத்து செகண்ட் ஒன், ஐ எம் ஸோ லக்கி ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. அடுத்து த அஃபெக்ஷன் ஹேஸ் அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். இதுதான் வந்து அந்த இதோடைய அர்த்தம். அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஹூ இஸ் த ஸ்பீக்கர். ஹூ இஸ் த ஸ்பீக்கர், சன்னு தான் வந்து ஸ்பீக்கர். அவர் தான் அப்பாவுடைய லவ்வை பற்றி சொல்கிறாரு. ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம். ஃபாதர் தான் ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஹவு டிட் த சைல்டு ஃபீல் வென் இட் வாஸ் ஹோல்டு பை இட்ஸ் டேட். அவங்க குழந்தைய வந்து கையில் தூக்கக்குள்ளே அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க. ஐ ஃபெல்ட் லவ் அண்டு டென்டர்னஸ். அந்த தேர்ட் லைன் தான் வந்து வரும். ஐ ஃபெல்ட் லவ் அண்ட் டென்டர்னஸ். அடுத்ததாக சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். வாட் டு த எபோவ் லைன்ஸ் மீன். எபோவ் லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து என்னை வந்து ஏதோ ஒரு பெரிய வேறு ஏதோ இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. மீன்ஸ் அவங்க அவ்வளோ ஹீ ஃபீல்ஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஹீ ஃபீல்ஸ் ஸோ ஹாப்பி. அதனால தான் வந்து அது அவர் வந்து அப்படி சொல்கிறாரு, நான் ரொம்ப பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் டிட் த சைல்டு வாண்ட் டு டெல் இட்ஸ் டேட். அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு நினச்சது என்னது, யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. அதுதான் வந்து அவங்க அப்பாட்ட அவங்க வந்து சொல்லணும்னு நினச்சது. யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோங்கிறது தான் அவங்க அப்பாட்ட அவங்க சொல்லணும்னு நினச்சது. அடுத்ததாக ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின் பிலோ. கீழே வந்து 2 லைன் கொடுத்துட்டு அலிட்ரேஷன்னா 3. ஃபஸ்ட் லைன் வந்து ஒத்து வருது. இதில் பார்த்தோன்னா சம்திங் ஸ்பெஷல், எஸ்ஸும் ஃபஸ்ட்டு வேர்டு ஒத்து வர்றது தான் அலிட்ரேஷன். சம்திங்லேயும் ஸ்பெஷல்லையும் உள்ள எஸ் தான் வந்து இதில் அலிட்ரேஷன். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே மாதிரியே சவுண்டோட முடியறது. அது வந்து இதில் பார்த்தோன்னா வந்து என்னென்ன இருக்குன்னா, வெண்ணெய் வாசி ஆர்ம்ஸ் ஐஸ் சி மீ and then when I was a baby in your arms tenderness I see me. அடுத்ததா எபோ. அவ்வளோதான். அதான் இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.